இந்த அவளை இழுத்துக்கிட்டு ஓடிட்டானா. ஆமாடி. என்னடி சொல்ற? எனக்கு தெரியாதேடி. தெரியாது. தெரிஞ்சிருந்தா நானே 4 வீட்டுக்கு 10 வச்சிருப்பேனடி. வச்சிருப்பேனே அப்படின்னு குஜு குஜுன்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஊர்ல 2 குடும்பம் தீ பிடிச்சி எரிஞ்சிருமா? அந்த மாதிரி கொடுமை நடக்கும். கொடுமை தான். இந்த நோட்டு ஒண்ணு கொண்டு போவாங்க வெட்டு இடத்துக்கு. அது எதுக்கு? நோட்டு கையெழுத்து போட்டுதான் காசு வாங்குவாங்க. அப்படியே பெரிய கலெக்டர் உத்தியம் பாக்குறாங்கல்ல. முனியம்மான்னு எழுதுனா நோட்டை விட்டு அரைப்பொருளாம் அங்கே அங்கிட்டு போயிடும். காசு 300 ரூபா கொடுக்குறாங்களா 30 ரூபாய் எழுதுறது எடுத்துக்கிறாங்களா? என்ன சொல்ற? நானா சொல்றேன் வந்து புலம்புறாங்க. அப்படி அப்படிலாம் இருக்கு. இருந்தாலும் கூட எதுக்காக சொல்றோம்னா எல்லாம் ஒரு விளம்பரம் தான். என்ன விளம்பரம்? என்ன விளம்பரமா? கல்லிலே கலை வண்ணம் கண்டான் ஆனந்த் பனியன் ஜட்டிகள் உடலுக்கு ஒரு சுகமான உள்ளாடை. யார பாட்ட எங்க கொண்டாந்து வைக்கிறது? ஐயா சீர்காழி கோவிந்தராஜன் பாடின பாட்டு வெங்கல குரலோன். அவர் மாதிரி ஒரு பாடகர் வர முடியுமா? அவர் பாட்டை கொண்டு அவனா சட்டி விளம்பரத்துக்கு வைப்பானா? வைக்கலாமா? அதுவும் சுகமான உள்ளாடை.